وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة صدق الله العليم. நேற்று எங்களோட கிளாஸ்ல நாங்க யாருக்கு ஜகாத் கடமையாகும், யாரு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற தொடர்ச்சியில டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வந்தோம். அதில் முதலாவதாக ரெண்டு கண்டிஷன்ஸை நாங்கள் பார்த்தோம். யார் ஜகாத் கொடுக்க வேண்டும், முதலாவது அவர் ஃப்ரீ பர்சனாக இருக்க வேண்டும், ரெண்டாவது முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற ரெண்டு கண்டிஷன்ஸையும் நாங்கள் டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ணினோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் மிச்சமாக இருக்கக்கூடிய ரிமைனிங் கண்டிஷன்ஸ், யார் மீது ஜகாத் வில் பி ஆப்ளிகேட்டரி என்ற கண்டிஷன்ஸ் இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் தொடர்ச்சியாக மூன்றாவது, யாருக்கு ஜகாத் கடமை என்று சொன்னால் அவர் ஒரு ஃப்ரீ பர்சனாக இருக்கிறாரு, முஸ்லீமாக இருக்கிறாரு. He should possess the property asset should be which zakat is obligatory on. அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட சில சொத்துக்கள் அசெட்ஸ் இருக்க வேண்டும். அந்த அசெட்ஸ்ல ஜகாத் கடமையாகும் சொல்லி ஷரியத் சொல்லி இருக்க வேண்டும். மார்க்கத்துல இந்த அசெட்ஸுக்கு ஜகாத் கடமையாகும், இந்த சொத்துக்களுக்கு ஜகாத் கடமையாகும் சொல்லி மார்க்கம் சொல்லி இருந்தால்தான் அவர் அந்த பொருட்கள்ல ஜகாத் கொடுக்க வேண்டி வரும். So this is the condition. Third condition, who should pay zakat? So he should possess certain properties or asset, so which zakat is obligatory on it. So in the இடத்துல நான் சிம்பிளாக 5 விஷயத்தை போட்டிக்கிறேன். Zakat is obligatory on gold, silver, currencies, trade article stocks, livestock, camels, cow and goats, agriculture products and mineral and treasures. எப்படின்னு சொல்லி 5 விஷயத்தை போட்டிக்கிறேன். நான் இதை ஒவ்வொன்றையும் டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்றேன். சுருக்கமாக சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறத பாருங்க. இந்த 5 பொருட்கள்ல, இந்த 5 விஷயத்திலையும் மட்டும்தான் ஜகாத் ஒருத்தருக்கு கடமையாகும். இந்த 5 வகையான பொருட்கள் ஒருத்தருக்கு இருந்தா மட்டும்தான் அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். இது இல்லாம அவர்கிட்ட வேற எவ்வளவு சொத்துக்கள், வேற எத்தனை வகையான பொருட்கள் இருந்தாலும் அவர் ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. உதாரணமாக சொல்லுங்க, ஒருத்தருடைய ஹேபிட்ஸ் என்னன்னு சொன்னா அவர் he collect antique items. antique items சொன்னா பழைய கார் எல்லாம் அவர் சேர்க்கிற, ஒரு வாகனத்தை பாவிச்சு அவர் விற்கிறல்ல. அப்படி அவர் என்ன செய்யறாரு, வாகனம் எத்தனையோ வாகனம் அவரோட ஸ்டாக்ல இருக்குது, 4-5 வாகனம் வச்சுக்கிறாரு. இப்ப இவர் ஜகாத் கொடுக்கணுமா? இந்த வாகனம் if it is not falling under item number 1, 2, 3, 4, 5, அவர் பாவனைக்காக இந்த வாகனங்களை வச்சிருந்தா, யூஸுக்காக இந்த வாகனங்களை வச்சிருந்தா அந்த வாகனத்துக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அடுத்த ஒரு கேள்வி வரும். ஒருத்தர் என்ன செய்யறாரு, மொபைல் போன் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, அவரு 2-3 போன் பாவிக்கிறாரு. இதுக்கு முன்னால அவர் பாவிச்ச போன் எல்லாம் அவர் விற்கல, அப்படியே அதெல்லாம் அப்படியே ஸ்டாக்ல வச்சிருக்கிறாரு. அவர் போன் ஸ்டாக்ஸ் எடுத்தா கிட்டத்தட்ட சொல்லுங்க ஒரு 2 மில்லியனுக்கு வர்த் போன் நிக்குது. எங்களோட நாட்டு சல்லிக்கு ஒரு 20 லட்சம் ரூபா அல்லது $10,000 வர்த் போன் அவர்கிட்ட இருக்குது. இந்த போனுக்கு அவர் ஜகாத் கொடுக்கணுமா? நீங்க இந்த ஸ்லைட்ஸ்ல பாருங்க, ஜகாத் போனை பத்தி சொல்லப்பட்டே இல்லை. ஜகாத் எது கடமை? இந்த 5 விஷயத்துக்கு மட்டும்தான் கடமை. கோல்ட் அண்ட் சில்வர் கரன்சிஸ், ட்ரேட் ஸ்டாக், லைவ் ஸ்டாக், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், மினரல் அண்ட் ட்ரெஷர்ஸ். போனுக்கு அவர் போனை பாவிக்கிற போன் எல்லாம் வீட்டுல வச்சு கொள்றாரு, விற்கிறாரு இல்ல. அவர் 10,000 ஸ்டாக் வர்த் ஆஃப் போன் இருந்தாலும் அவர் ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. இதே போல ஒருத்தர் என்ன செய்யறாரு, என்டிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த பழைய காலத்து பொருட்களை சேமிக்கிறாரு, ஆக்ஷன்ல வாங்குறாரு. அதனுடைய பெருமதி சொல்லுங்க, உதாரணமா ஆர்ட்ஸை வாங்குறாரு அல்லது கிராபிக்ஸை வாங்குறாரு, இப்படி ஃப்ரேம்ஸை வாங்குறாரு. இதனுடைய பெருமதி 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 10,000, 15,000, 20,000 வர்த் ஆஃப் இப்படியான பொருட்களை வாங்கி வீட்டுல அவர் ரூம்ல வச்சிருக்கிறாரு அல்லது வீட்டுல ஹோல்ல ஹேங் பண்ணி மாட்டி வச்சிருக்கிறாரு. இதுக்கும் ஷரியத்துடைய பார்வையில ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்ப நான் சுருக்கமாக என்ன சொல்ல வாரேன், இந்த 5 விஷயம் இந்த இடத்துல எது சொல்லப்பட்டிருக்குதோ இந்த 5க்கு மட்டும்தான் நாங்க ஜகாத் கொடுக்க வேண்டும். முதலாவது, இப்ப நான் 1 by 1 let me go, right? அதுல முதலாவது ஜகாத் இதுல கடமைன்னு சொன்னா தங்கம், வெள்ளி,
currencies. இந்த தங்கம் வெள்ளி கரன்சிஸ்னு சொல்லக்கூடிய நேரத்துல ரைட் ஏன் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் ஜகாத் கடமைன்னு சொன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்து தௌபா 34வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. தங்கம் வெள்ளியை சேர்த்து வைக்கிறாங்க, அதுக்காக வேண்டி ஜகாத் கொடுக்குறாங்க இல்ல, அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க பயங்கரமான வேதனை இருக்குதுன்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றான். தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும். அப்ப தங்கம் வெள்ளி ஜகாத் கொடுக்க வேணும். தங்கம் வெள்ளியோட சேர்த்து ஏன் கரன்சிஸ் சொல்றாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய காலத்துல தங்கம் வெள்ளிய தீனார் அண்ட் திர்ஹம் அப்படின்னா இத கரன்சி, இத காயின்ஸாக பாவிச்சாங்க. இந்த காலத்துல தங்கம் வெள்ளிய யாரையுமே அது கரன்சிஸா பாவிக்கிறல்ல. கரன்சிஸ் சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்கும் வேற வேற பணம் இருக்குது, கரன்சி இருக்குது. அதனால உலமாக்கள் என்ன செய்யறாங்க, இந்த கரன்சியும் தங்கம் வெள்ளியோட சேர்க்கிறாங்க. அப்ப குர்ஆன்ல சூரா தௌபால 34வது ஆயத்தின் ஆதாரம் கோல்ட் அண்ட் சில்வர் கரன்சிக்கு நாங்க ஜகாத் கொடுக்க வேண்டும்னு சொல்லி. ஸோ இந்த சாப்டர் வந்து மிகவும் நீளமான சாப்டர். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஜகாத், இந்த கோல்ட் சில்வருக்கு எப்படி கணக்கு பார்க்கறது, எப்படி ஜகாத் கொடுக்கறது, கரன்சிக்கு எப்படி ஜகாத் கொடுக்கறது என்பது இன்ஷா அல்லாஹ் பின்னால நான் விரிவாக டீட்டெயில்ஸாக நான் டிஸ்கஸ் பண்றேன். இந்த இடத்துல சுருக்கமாக நான் சொல்லிட்டு போறேன். யார்கிட்ட ஜகாத்தபல் அசெட் சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் கரன்சி. யாருக்கு கோல்ட் சில்வர் அண்ட் கரன்சி இருக்குதோ இவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். இந்த பொருட்கள் இவருக்கு ஜகாத் கடமையாகும் என்பதை மட்டும் சுருக்கமாக இந்த இடத்துல விளக்கிக்கோங்க. ரைட். இப்ப இந்த கோல்ட் அண்ட் சில்வர்னு சொல்லக்கூடிய நேரத்துல கோல்ட் பிஸ்கட்டாக இருக்கலாம் அல்லது ஜுவல்லரியாக இருக்கலாம், கோல்ட் பாராக இருக்கலாம் அல்லது ஜுவல்லரியாக இருக்கலாம். அதே போல சில்வர்னு சொல்லக்கூடிய நேரத்துல சில்வர் பிஸ்கட்டாக இருக்கலாம் அல்லது சில்வர்ல செஞ்ச ஜுவல்லரி மோதிரமாக இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி ஜகாத் கொடுக்கணும், எப்படி ஜகாத் கடமையாகும் என்பது இன்ஷா அல்லாஹ் டீட்டெயில்ஸாக பின்னால வரக்கூடிய கிளாஸ்ல தனியா ஒரு நாள் அதை டிஸ்கஸ் பண்றேன். அதோட கரன்சின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இந்த இடத்துல கரன்சியில இது வரணும்னா இப்ப நாங்க உதாரணமாக நாங்க ஒமான்ல இருக்கிறோம் அல்லது யூஏஇல இருக்கிறோம். ஒமான்ல நாங்க ரியால் பாவிக்கிறோம், ஸ்ரீலங்கால இந்தியால ருபீஸை பாவிக்கிறோம். இப்ப எங்கள்கிட்ட வந்து நாங்க ஜகாத் ஒமான்ல கணக்கு பார்க்கக்கூடிய நேரத்துல எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கன் ருபீஸ், இந்தியன் ருபீஸ் இருந்தா அதையும் நாங்க ஜகாத்துல சேர்க்க வேண்டும். கரன்சிஸ் சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க எந்த நாட்டுல இருக்கிறோமோ அந்த கரன்சியை மட்டும் இல்லை, அது இல்லாம நாங்க எத்தனை நாட்டுக்கு டிராவல் பண்ணி, உதாரணமாக யூஎஸ் டாலர்ஸ், ஈரோ, பவுண்ட், இப்படி எங்கள்கிட்ட நாங்க அங்க போன நேரங்கள்ல பாவிச்சதுல 5 பவுண்ட், 5 சவுதி ரியால், 10 சவுதி ரியால் அல்லது 10 ஈரோ, 100 யூஎஸ் டாலர்ஸ், இப்படி ஏதாவது ரிமைனிங்காக இருந்தா இதையும் நாங்க ஜகாத் கணக்கு பார்க்கக்கூடிய நேரத்துல நெக்லெக்ட் பண்ண முடியாது, அதை கணக்கெடுக்காம இருக்க முடியாது. அதையும் எங்களோட ஜகாத்தபல் அசெட்ல நாங்க சேர்த்து கொள்ளணும். ஸோ ஆல் கரன்சிஸ் எங்களோட வாலெட்ல, எங்களோட வீட்டுல, எங்களோட லாக்கர்ல, நாங்க எங்கள்கிட்ட என்னென்ன அடுத்தடுத்த கரன்சியில வச்சிருக்கிறோமோ அந்த எல்லா கரன்சியையும் நாங்க ஜகாத் கணக்கு பார்க்க போல கணக்கெடுக்க வேண்டும். ஏன்னா சில ஆட்கள் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான் என்ன, எத்தனையோ நாட்டுக்கு டிராவல் பண்ணிப்பாரு, அவரு அங்கங்க போன நேரம் பாவிச்ச ரிமைனிங் கரன்சிஸ் அப்படியே ஒரு நாட்டுக்கு வந்து மாத்தாம அப்படியே வச்சுப்பாரு. ஜகாத் கணக்கு பார்க்க கொள்ள அவர்கிட்ட ஈக்கிற கேஷ், அந்த ஸ்ரீலங்கன் ருபீஸ், இந்தியன் ருபீஸ் கேஷ் கையில் ஈக்கிறதையும் பேங்க்ல ஈக்கிறதையும் மட்டும்தான் கணக்கெடுப்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த காமன் மிஸ்டேக் பீப்புள் மேக். அதனால இதை ஹைலைட் பண்ணி சொல்றேன். அதோடு இந்த கரன்சியோட சேர்த்து வரக்கூடிய நேரத்துல செக்கும் வரும். செக்குன்னு வரக்கூடிய நேரத்துல கேஷ் செக் ஈக்குது, கிரெடிட் செக் ஈக்குது. ஸோ இதை இன்ஷா அல்லாஹ் டீட்டெயில்ஸாக பின்னால டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல இந்த கரன்சியோட சேர்ந்தது தான் ட்ராவலர்ஸ் செக். உதாரணமாக ஒருத்தர் ட்ராவலர்ஸ் செக் வச்சிருக்கிறாரு, அதுவும் இதோட சேரும். இப்படி இந்த கரன்சியோட என்னென்ன சேரும் என்பது இன்ஷா அல்லாஹ் டீட்டெயில்ஸாக பின்னால நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல சுருக்கமாக விளங்கிக்கோங்க, யார்கிட்ட கோல்ட் சில்வர் கரன்சி இருக்குதோ அவர் அதுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். ரைட். அடுத்த இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு கேள்விதான், கரன்சின்னு வரக்கூடிய நேரத்துல சல்லி, பணம். ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லுங்க, பேங்க்ல சல்லிய வச்சிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இது. அவர் அன்அவாய்டபிள் ரீசன், தவிர்க்க முடியாத காரணத்தினால
அவருடைய சேலரி அக்கௌண்ட் வந்து ஒரு நான் இஸ்லாமிக் பேங்க்ல இருக்குது. அவருடைய கம்பெனி சொல்லிக்கிறாங்க அல்லது கவர்மெண்ட் எம்ப்ளாய்டா இருக்கிறாரு, அவருக்கு சொல்லிக்கிறாங்க நீங்க இந்த நான் இஸ்லாமிக் பேங்க் கன்வென்ஷனல் பேங்க்ல உங்களுடைய அக்கௌண்ட் தருவாங்க, அங்க மட்டும்தான் நாங்க சேலரி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்ப அன்அவாய்டபிள் ரீசனுக்காக வேண்டி அவர் அங்க சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த அக்கௌண்ட்ல சில நேரம் மினிமம் பேலன்ஸ் வைக்க வேண்டிய ஒரு தேவை வரும். அப்படி மினிமம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு வட்டி கிடைக்குது சொல்லுங்க, அவர் எதிர்பார்க்காம அவருக்கு வட்டி கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த வட்டிக்கும் நாங்க ஜகாத் கொடுக்கணுமான்னு சிலவங்க கேட்பாங்க. நல்லா விளங்கிக்கோங்க, வட்டி என்பது ஹராமான பணம். வட்டியுடைய பணத்துக்கு யாருக்கு அந்த வட்டி வருவதோ அவர் சொந்தக்காரராக முடியாது. ஏன்னா இது ஒரு நஜீஸான சொத்து, இது ஹராமான சொத்து, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு பொருள் தான் வட்டி பொருள். இதனால் அது யாருக்கு கிடைக்குதோ அவர் அந்த வட்டிக்கு ஓனர் இல்லை. உதாரணமா சொல்லுங்க, அவருக்கு $1000 அல்லது 1000 யூரோ 1100 ரியால் அவருக்கு வட்டியாக கிடைச்சிச்சு. இப்ப இந்த 100 ரியாலுக்கோ $1000 அவர் ஓனர் இல்லை. இதுல 2.5% அவர் ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அந்த முழு வட்டியுடைய பணத்தையும் அவர் என்ன செய்யணும், அவர் சேரிட்டியில அவரு மற்றவருக்கு கொடுத்துடணும். அதுல ஜகாத்தை மட்டும் கொடுக்கணும்னு சொல்லி ஜகாத் கணக்கு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அது ஹராமான பணம். முழு வட்டியுடைய பணத்தையும் அவர் மற்றவங்களுக்கு கொடுத்துட வேணும். ரெண்டாவது ஜகாத் கடமையாகக்கூடிய பொருள் என்னன்னா ட்ரேட் ஆர்டிகல்ஸ் ஓ ஸ்டாக்ஸ். ஒருத்தர் வியாபாரம் செய்யறாரு, அவரு பொதுவாக இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய அதிகமானவங்க ஜாப் செய்யக்கூடியவங்க. ஸோ யாராவது வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இல்லாட்டி பார்ட் டைம் பிசினஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தா அவர் ஹலாலான வியாபாரம் செய்யறாரு. அவருடைய வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஹலாலான வியாபாரமாக இருக்க வேண்டும். அந்த ஹலாலான வியாபாரத்துல இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அந்த ஸ்டாக்ஸை அவரை கணக்கு பார்த்து அதுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். ஹலால் அண்ட் ஹராம். ஸோ ஹராமான வியாபாரம் என்ன? உதாரணமாக ஒருத்தர் லிக்கர் பிசினஸ் செய்யறாரு, சாராய பிசினஸ் செய்யறாரு. அப்ப அந்த சாராயத்துக்கு ஜகாத் இல்லை, அவர் செய்யறதே ஹராம். அதனுடைய வரக்கூடிய முதல் லாபம் எல்லாத்தையும் அவர் என்ன செய்யணும், அவரு சேரிட்டியில கொடுத்துடணும், அவர் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப ஜகாத் அது கடமை இல்லை. இதே போல என்ன செய்யறாரு, அவர் வியாபாரம் செய்யறாரு, சொல்லுங்க இறைச்சி வியாபாரம் செய்யறாரு, இறைச்சி கடை மீட் கடை வச்சுக்கிறாரு. பட் ஹீ இஸ் செல்லிங் நான் ஹலால் மீட் அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரம் பரக்கத் இல்லாத வியாபாரம். நன் ஹலால் சிக்கனை விற்கிறாரு, ஃப்ரோசன் சிக்கன் விற்கிறாரு, ஃப்ரோசன் மீட் விற்கிறாரு. நல் ஹலால் பிஸ்னஸ், அது ஹலாலான வியாபாரம் இல்லைன்னா அதுக்கு ஜகாத் இல்லை. ரைட், அதுக்கு ஜகாத் இல்லை. ஏன்னா அது அவருடைய அந்த வியாபாரமோ அதனுடைய லாபமோ சுத்தமானதாக இல்லை. அப்ப ஏன்னா அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன். அடியார்களிலிருந்து அடியார்கள் கொடுக்கக்கூடிய சதகாவோ ஜகாத்தோ எதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு சொன்னா சுத்தமானதை மாத்திரம் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படின்னு சொன்னா நாங்க ஜகாத்தோ சதகாவோ கொடுக்கறதாக இருந்தா அதை நாங்க ஹலாலாக சுத்தமாக சம்பாதிச்சு சுத்தமாக கொடுக்கறத தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்ப ஹலாலான வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் அவரை என்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, உதாரணமா சொல்லுங்க குரோசரி ஷாப் வச்சிருக்கிறாரு, அல்லது டெக்ஸ்டைல் வச்சிருக்கிறாரு, அல்லது ஹார்ட்வேர் வச்சிருக்கிறாரு, அல்லது பில்டிங் மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கிறாரு. இப்படி ஏதாவது பிசினஸ் செய்யறாரு, கடை ஒன்று வச்சிருக்கிறாண்டா அந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஒன்ஸ் அ இயர் அவர் அந்த ஸ்டாக்ஸ் எடுத்து அந்த ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு பொருட்கள் அந்த ஸ்டாக்ஸ் வேல்யூ இருக்குதோ அதுக்கு அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். இதையும் இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால டீடைல்ஸாக இந்த ட்ரேட் ஸ்டாக்ஸுக்கு எப்படி ஜகாத் கொடுக்கிறது என்பதை டீடைல்ஸாக நான் சொல்றேன். இதுக்கு இந்த ட்ரேட் ஸ்டாக்ஸுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரம் என்னன்னா சூரா பக்ரா அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸப்தும். சூரா பக்ரா 267வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்,
நீங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த ஹலாலான சுத்தமான விதத்திற்கும் ஜகாத் கொடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். இதை வச்சுதான் உலமாக்கள் மார்க்கத்துல ஷரியத்துல சொல்றாங்க, ஒருத்தர் வியாபாரம் செய்யறாருன்னா அந்த வியாபார பொருட்களுக்கும் அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். இது கீழே தான் வரும். ஒருத்தர் வாகனம் பிசினஸ் செய்யறாரு, கார் சேல் வச்சுக்கிறாரு. அப்ப அவர் அந்த கார் சேல்ல 10-15 வாகனம் இருந்தா அதுக்கும் அவர் ஜகாத் கொடுக்கணும். ஏன்னா இந்த வாகனங்கள் அவர் யூஸ் பண்றதுக்காக வச்சு இல்லை. இதே போல இதுல நிறைய விஷயங்கள் வரும். இன்ஷா அல்லாஹ் அதை நான் டீடைல்ஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஜகாத் எது கடமைன்னு சொன்னா லைஃப் ஸ்டாக். லைஃப் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய நேரத்துல அனிமல்ஸ், மிருகங்கள். இந்த மிருகங்கள்லையும் குறிப்பாக 3 மிருகங்கள்ல மாத்திரம்தான் ஜகாத் கடமையாகும். அது என்ன 3 மிருகங்கள்? முதலாவது ஒட்டகம், மாடு, ஆடு. கேமல், ஹவுஸ், கோட்ஸ். இந்த கேமல், ஹவுஸ், கோட்ஸ் யார்கிட்ட இருக்குதோ ரைட், அவங்க அந்த பிசினஸுக்காக வேண்டி வச்சிருந்தாலும் சரி, அல்லது வீட்டுல வளர்க்குறாங்களாக இருந்தாலும் சரி, வளர்க்குறாங்க அல்லது கால்நடையாக ஒரு பிசினஸாக வச்சிருக்கிறாங்க, யார் ஒரு ஹேபிட்டாக ஆடு வளர்க்கிறாரு அல்லது மாடு வளர்க்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன செய்யணும்? ஜகாத் கொடுக்க வேண்டும். இந்த சாப்டரை லைஃப் ஸ்டாக் பத்தி நான் டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் என்று சொன்னா ஐ திங்க் அதிகமான ஆட்களுக்கு this is not related to us. யாருக்காவது தேவை இருந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க பிரைவேட்டாக கேளுங்க, நான் அதை சொல்றேன். இந்த இடத்துல இதை சுருக்கமாக நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கெமல்ஸ்ல ஜகாத் கொடுக்க வேண்டும். கெமல்ஸ்ல எப்படி ஜகாத்னு சொன்னா 5 ஒட்டகம் இருந்தா அவர் ஒரு ஒட்டகத்தை ஜகாத் கொடுக்க வேண்டும். அந்த ஒட்டகம் எத்தனை வயசு, எப்படி இருக்கணும், அதுக்கெல்லாம் கண்டிஷன் சீக்குது. நான் அதை டீட்டெயில்ஸாக நான் போகல. இதே போல மாடு உள்ளவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். எத்தனை மாடு? 30 மாடு இருக்க வேண்டும். 30 மாடு இருந்தா அவர் ஒரு மாடு ஜகாத் கொடுக்க வேண்டும். இதே போல ஆடு வச்சிருந்தாருன்னு சொன்னா, அவர் 40 ஆடு வச்சிருந்தாருன்னு சொன்னா ஒரு ஆடை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். இதுக்கு குர்ஆனுடைய ஆயத்துல என்ன ஆதாரம்னு சொன்னா, இதுக்கு ஷரியத்துல என்ன ஆதாரம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ஹலீஃபாவுக்கு, அவங்களோட காலத்துல பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ஹலீஃபாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அதுல சொன்னாங்க இந்த விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. ஆடு, மாடு, ஒட்டகம் இதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி எழுதினாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இது எடுத்தாங்க. இதனால இதுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க. ஓகே, திருப்பி நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒட்டகத்தை நான் சொன்னேன். ஒட்டகத்துல சாரி, முதலாவது ஒருத்தருக்கு 5 ஒட்டகம் இருந்தாருன்னு சொன்னா அவர் ஒரு ஒட்டகத்தை அவர் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். ஃபலா ஜகாத ஃபீமா தூன தாரிக். இல்ல, ஒரு 5 ஒட்டகம் உள்ளவர் என்ன செய்யணும்? 5 ஒட்டகம் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆடு அவர் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். 5 ஒட்டகம் இருந்தா தான் அவருக்கு ஜகாத் கடமையாகும். 4 ஒட்டகம் இருந்தா அவருக்கு ஜகாத் கடமை இல்லை. 5 ஒட்டகம் இருந்தா அவருக்கு ஜகாத் கடமை. அவர் ஒரு ஆடை கொடுக்க வேண்டும். 5ல இருந்து 9 வந்தா, அதுக்கப்புறம் 10ல இருந்து 15, 15ல இருந்து 19, இப்படி கூட 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 எத்தனை ஒட்டகங்கள் ஆடுகள் கொடுக்க வேணும்னு சொல்லி வித்தியாசம் ஆயிட்டு வர 25 ஒட்டகம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவர் ஒரு ஒட்டகத்தை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். மாடுடைய விஷயத்துல 30 மாடு இருந்தா அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். 30 மாடை விட குறை இருந்தன்னு சொன்னா அவரு ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. 30 மாடு இருந்தா அவர் ஒரு மாடை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். ஆடுடைய விஷயத்துல 40 ஆடு இருந்தா ஜகாத் கொடுக்க வேண்டும். 39 ஆடு இருந்தாலும் ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. 40 ஆடு வந்தா ஜகாத் கொடுக்கணும். அது 40, 80 ஆகப்பல, 120 ஆகப்பல, அப்படி அது கூடிக்கொண்டே போகும்.
இன்ஷால்லா இது யாருக்காவது இந்த ஆடு மாடு ஒட்டகத்துல எப்படி ஜகாத் கொடுக்க வேணும்னு சொல்லி தேவை இருந்தா தனியை கேளுங்க, இன்ஷால்லா நான் சொல்றேன். ரைட். இது இல்லாம ஒருத்தர் சில உலமாக்கள் சொல்றாங்க இந்த இடத்துல செம்மறி ஆடும் அது ஆடோடு சேரும், செம்மறி ஆடும் அது ஆடோடு சேரும். இது இல்லாம ஒருத்தர் கோழி வளர்க்கிறாரு வீட்டுல, அந்த கோழி வீட்டு பாவனைக்காக வேண்டி வளர்த்தா அதுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா கோழியை பிசினஸ் ஆக வளர்க்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த கோழி ஐட்டம் நம்பர் 2 ஹியர் ட்ரேட் ஆர்டிகல் ட்ரேட் ஸ்டாக்கு கீழே வந்துடும். அப்படி இல்லாம வீட்டுல வேற ஏதாவது பிராணிகளை வளர்க்கிறாரு, முயல் வளர்க்கிறாரு, ரைட், முயலையும் சாப்பிடுறாங்க, இப்படி ஏதாவது அவர் வளர்க்கிறாருன்னு சொன்னா வேற மற்ற எந்த பிராணிகளுக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. இது 3வது விஷயம். 4வது ஜகாத் எதுல கடமையாகும்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். விவசாயம் செய்யறாரு, விவசாயம் செய்யக்கூடிய நேரத்துல இந்த விவசாய பொருட்கள்ல ஜகாத் கடமையாகும். இதையும் நான் இந்த இடத்துல சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். இன்ஷால்லா பின்னால இதுவும் எங்களோட எங்களுக்கு இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நாட் ரிலேட்டட் டாபிக் என்பதனால டீடைல்ஸாக இன்ஷால்லா நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய நேரத்துல இதுல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க என்ன அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொன்னா உணவு வகைகள், அதை எங்களுக்கு சேமிச்சு வைக்க முடியும், சேமிச்சு வைக்கிறதன் மூலமாக பழுதடையாது. அடுத்தது அது எங்களோட ஸ்டேபிள் ஃபுட், எங்களோட நாட்டுல நாங்க ஸ்டேபிள் ஃபுட்டாக பாவிக்கிறோம், ஒரு மெயின் ஃபுட்டாக பாவிக்கிறோமே. இப்படியான உணவு வகைகளை யாரு விவசாயம் செய்யறாரு, கல்டிவேட் பண்றாரு, ஹார்வெஸ்ட் பண்றாரோ இவரு தான் அதுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். அப்படியான உணவு வகைகள் என்ன? உதாரணமாக அரிசி, கோதுமை, சோளம், கொரக்கன், பருப்பு. இப்ப இதெல்லாம் என்ன செய்யலாம், ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷத்துக்கு வச்சுக்கொள்ளலாம், ஸ்டோர் பண்ணலாம். இது ஒரு மெயின் ஃபுட்டாக சாப்பிடலாம். அப்ப இதை யாரு கல்டிவேட் பண்றாரோ, ஹார்வெஸ்ட் பண்றாரோ அவர் அதுக்கு ஜகாத் கொடுக்க வேணும். இதுக்கும் ஜகாத் கொடுக்கறது எப்படின்னு சொன்னா இதுக்கு வித்தியாசமான கணக்கு முறை. இந்த விவசாயம் செஞ்சு ஒருத்தர் ஜகாத் கொடுக்கறதாக இருந்தா அவரு மழை தண்ணியை பாவிச்சு, ரெயின் வாட்டரை பாவிச்சு விவசாயம் செஞ்சாருன்னு சொன்னா 10 ஜகாத் கொடுக்கும். 10ல் அவருடைய ஹார்வெஸ்ட்ல வரக்கூடிய 10ல் ஒரு பகுதியை ஜகாத் கொடுக்கணும். அப்படி இல்லாம அவர் என்ன செய்யறாரு, கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து பம்ப் பண்ணி அதுக்கு செலவழிச்சு தண்ணி அடிச்சு அந்த விவசாயம் செய்யறதாக இருந்தா 20 ஜகாத் கொடுக்கணும். ஸோ இதையும் நான் டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ணல. இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு அவர் இந்த கிளாஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நாட் ரிலேட்டட். அதோட அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோடு சேர்ந்தது தான் பழங்கள், ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ்ல வரக்கூடிய நேரத்துல உலமாக்கள் சொல்றாங்க குறிப்பாக 2 ஈச்சப்பழம், அடுத்தது இந்த முதிரை பழம் சொன்ன பிளம்ஸ், இது 2க்கும் ஜகாத் கடமையாகும். இந்த 2 பழங்களுக்கும் ஜகாத் கடமையாகும். ஏன்னா இது 2ஐயும் ஸ்டோர் பண்ணி மிச்ச நாளைக்கு வச்சுக்கொள்ளலாம். இது இல்லாம மற்ற பொருட்கள்ல ஜகாத், மற்ற ஃப்ரூட்ஸோ அல்லது அக்ரிகல்ச்சர் அல்லது தானியங்கள்லயோ ஜகாத் கடமையாகாதுன்னு சொல்லி மார்க்கத்துல சொல்லப்படுது. ஆனா இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க எல்லா வகையான பழங்களும், எல்லா வகையான ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாத்துலயுமே ஜகாத் கடமையாகும்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோட சம்பந்தப்பட்ட ஒன்று தான் எவ்வளவு இருந்தா ஜகாத் கொடுக்க வேண்டும், எவ்வளவு இருந்தா ஜகாத் கொடுக்க வேணும்னு சொன்னா அதுலயும் உலமாக்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா ஒருத்தர் விவசாயம் செய்யறாரு, அவருடைய இந்த விவசாயத்துடைய அறுவடை கிட்டத்தட்ட 1440 கிலோ, 1440 கிலோ ஹார்வெஸ்ட் பண்ணினால்தான் அவருக்கு ஜகாத் கடமையாகும். உதாரணமாக வீட்டு தோட்டத்துல ஒருத்தர் வியாபாரம் என்ன அக்ரிகல்ச்சர் செய்யறாரு, அவருக்கு 5 கிலோ 10 கிலோ தான் கிடைக்குது. அப்ப அதுல எல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா பொதுவாக ஒமான்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அரபிகள் எல்லா வீட்லயும் மாதிரி ஈச்சப்பழம் வச்சுப்பாங்க, ஈச்சப்பழம் மரம் இருக்கும். அவங்களோட வீட்டுல சாப்பிடுறதுக்கு கஹ்வாவோட குடிக்கிறதுக்கு ஒரு 100 கிலோ 200 கிலோ அப்படி அவங்களே கிடைக்கும் வருஷத்துல. இப்ப அதுக்கெல்லாம் ஜகாத் இல்லை. மினிமம் அந்த 1440 கிலோ ஹார்வெஸ்ட் பண்ணினால்தான் அந்த ஜகாத்துடைய லிமிட் அவருக்கு வரும். அதுக்கு பின்னால்தான் ஜகாத் கொடுக்க வேண்டி வரும். இப்ப இந்த இடத்துல இன்னொரு வரக்கூடிய கேள்வி தான், இது இல்லாம மற்ற வகையான விவசாயம் செய்யறது. உதாரணமாக ஒருத்தர் தேங்காய் மரம் வச்சுக்கிறாரு. எங்களோட நாட்டுல எல்லாம் பார்த்தா தேங்காய் தோட்டம், பெரிய தேங்காய் தோட்டம் வச்சுப்பாங்க, 5 ஏக்கர் 10 ஏக்கர் தேங்காய் தோட்டம் வச்சுப்பாங்க. ஸோ ஷரியத்துடைய பார்வையில் இந்த தேங்காய்க்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. இதே போல இன்னொன்று சில மக்கள்
சில மக்கள் மரக்கறி நாட்டுவாங்க. அவங்களுக்கு ஏக்கர் கணக்கு காணி இருக்கும், அதுல மரக்கறி நாட்டுவாங்க. அப்ப அந்த மரக்கறி அதை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்துல அதுக்கும் ஜகாத் கொடுக்க தேவையில்லை. ஆனா அந்த மரக்கறி அதை அவர் பிசினஸாக செய்யறாருண்டா அது அந்த ட்ரேட் ஸ்டாக், இந்த ட்ரேட் ஆர்டிகல்ஸ் கீழே அவர் வந்துடும். அதுல அவர் ஜகாத் கொடுக்க வேண்டி வரும். அதை ஹார்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அடுத்த விஷயம், 5வது விஷயம் என்னன்னு சொன்னா ஜகாத் இதுல கடமையாகும்னா மினரல்ஸ் அண்ட் ட்ரெஷர்ஸ். மினரல் அண்ட் ட்ரெஷர்ஸ்னு சொன்னா ஒருத்தர் சுருக்கமா சொல்றேன், புதையல். ஒருத்தர் புதையல், இதுக்கு முன்னால வாழ்ந்த காலத்துல நிலத்துக்கு ஏதாவது புதைச்சி வச்சுக்கிறாங்க, தங்கம் வெள்ளி அல்லது பெருமதியான சாமான்கள். இவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இவர் வீட்டையோ இவருடைய தோட்டத்தையோ தோண்டக்கூடிய நேரத்துல, இவரோட கார்டனை தோண்டக்கூடிய நேரத்துல அந்த புதையல், அந்த மினரல் அது கிடைக்குது. இப்ப இதுல அவர் என்ன செய்யணும்னு சொன்னா ஜகாத் கொடுக்க வேண்டும். இதுவும் இந்த காலத்துல எங்களுக்கு நாட் ரிலேட்டட் சப்ஜெக்ட், அதிகமாக தேவைப்படாது. சுருக்கமாக சொல்றேன்னு சொல்லலாம், ஜகாத் எங்களுக்கு எங்களுடைய இந்த காலத்துல எதுல மிச்சம் கடமையாகும், எந்த விஷயத்த நாங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னா இதுல நம்பர் 1 and number 2 கோல்ட், சில்வர் அண்ட் கரன்சி, ட்ரேட் ஆர்டிகல் அண்ட் ஸ்டாக். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டையும் நாங்க டீட்டெயில்ஸாக பின்னால வரக்கூடிய கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப இதுல நல்லா விளங்கிக்கோங்க. இப்ப இது இல்லாம இது இல்லாம மத்த எந்த பொருட்கள்லையும் ஜகாத் இல்லை. இந்த 5 வகையான பொருட்கள் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர்கிட்ட இருந்தா தான் அவருக்கு ஜகாத் கடமையாகும். இது இல்லாம அவரை நான் ஏற்கனவே சொன்னது போல 5 வாகனம் பாவிக்கிறாரு, அல்லது அவருக்கு சொல்லுங்க உதாரணமாக துபாயில ஒரு வீடு இருக்குது, நாட்டுல ஒரு வீடு இருக்குது, அல்ல நாட்டுல கொழும்புல ஒரு வீடு, கண்டில ஒரு வீடு இருக்குது. ஆனா ஒரு மனிதருக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு தான் தேவை. அவரு அல்லது 3 இடத்துல வீடு வச்சிருக்கிறாரு, இப்படி மலேசியால ஒரு வீடு வாங்கிக்கிறாரு, இப்படி எல்லா இடத்துலயும் வீடு இருக்கிறன்னு சொல்லி ஜகாத் கடமையாகாது. ஏன்னா நீங்க பாருங்க, வீடு இந்த ஜகாத்தபிள் அசெட்ஸ்ல அது இல்லை. பொதுவாக ஆட்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் தான் கேட்பாங்க, நான் இதுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கணுமா? ஸோ நல்லா இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடியதை கிளியரா நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா, திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல்ஸ் இன் ஷரியா. ஸோ உங்களுக்கு விளங்க, மற்ற வேற எந்த பொருட்களுக்கும் நீங்க ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை வராது. அதே போல தான் ஜகாத் இஸ் நாட் ஆப்ளிகேட்டரி ஆன் வேஜஸ் அண்ட் சாலரிஸ். நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சாலரிய பத்தி சொல்லி இல்லை, கரன்சி சல்லியை பத்தி சொல்றாங்க. ஒருத்தர் மாசம் சம்பளம் எடுக்கிறாரு, உதாரணமா சொல்லுங்க, அவரோட சம்பளம் $5,000 அல்லது 2000 ரியால், 20,000 திர்ஹம் அல்லது 5 லட்சம் ரூபாய் நாட்டு சல்லிப்படி சம்பளம் எடுக்கிறாரு. இப்ப இவருக்கு இந்த மாசம் சம்பளம் இவ்வளவு பெரிய சம்பளம் எடுக்கிறாரு, இதுக்கு ஜகாத் கொடுக்கணுமா? அந்த சலரிக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. என்ற ஷரியத்துல சலரிய இட்ஸ் நாட் மென்ஷன் as a zakatable assets. ஆனா எடுக்கிற சலரிய கரன்சியாக அவர் வச்சு கொண்டு இருந்தாருண்டா வருடத்துல கடைசியில் அவர் ஜகாத் கொடுக்கணும். அதை இன்ஷா அல்லாஹ் பின்னால டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே போல ஜகாத் இஸ் நாட் ஆப்ளிகேட்டரி ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஒருத்தர் ஃபிக்ஸ்ட் அசெட் வச்சிருக்கிறாரு, நான் தான் சொன்ன வீடு வச்சிருக்கிறாரு, வாகனம் வச்சிருக்கிறாரு, அல்லது வீட்டுல வெரி லக்ஷரி என்ன செஞ்சுக்கிறாரு, லக்ஷரி ஃபர்னிச்சர்ஸ் வச்சிருக்கிறாரு, அல்லது கிச்சன்ல அவர் எக்யூப்மெண்ட் எல்லாம் லக்ஷரி ஐட்டம்ஸ் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் சேர்த்தாலே நம்ம ஊர் காசுக்கு 50 லட்சம் அல்லது 1 கோடி வந்துடும், அல்லது $50,000 வரும். இப்படியான பொருட்களை அவர் பாவிக்கிறாரு, அல்லது அவர் பாவிக்கக்கூடிய உடுப்புகள், அவர் பாவிக்கக்கூடிய ஷூஸ், அல்லது அவர் பாவிக்கக்கூடிய வாட்ச். பொதுவாக உங்களுக்கு தெரியும், தங்க ஆபரணங்கள், தங்க வாட்ச் ஆண்களுக்கு பாவிக்க முடியாது. குறிப்பா இந்த ரொலக்ஸ் சொல்லக்கூடிய நேரத்துல அதுல தங்கம் பதிச்சிருப்பாங்க, அது தங்கம் போட்டு பாவிக்க இயலாது. ஒரு ரொலக்ஸ் வாட்ச் எடுத்தா கிட்டத்தட்ட $10,000 $15,000 வரும். அப்ப இப்படி 4-5 வாட்ச் கலெக்ஷன் வச்சிருந்தா இதுக்கு இவர் ஜகாத் கொடுக்கணுமா? அவர் பாவிக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெருமதியான சொத்தாக இருந்தாலும் சரி, அதுக்கு அவர் ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அதனாலதான் சொல்றாங்க ஷரியத்துல ஃபிக்ஸ்ட் அசெட், ரைட், அதுக்கு ஜகாத் கொடுக்க தேவையில்லை. அடுத்த இன்னொரு தான் zakat is not obligatory on fixed asset which generate income. Fixed asset which generate income which are not acquired for trade, right, such as lease assets. ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு பில்டிங்கை வாங்கிக்கிறாரு, அந்த பில்டிங்கை வாங்கி ரெண்டே கொடுத்திருக்கிறாரு. அவரோட நியத் என்னன்னு சொன்னா, பர்பஸ் என்னன்னு சொன்னா, அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னால அந்த பில்டிங்ல வரக்கூடிய ரெண்ட்ல he want to live on it.
அந்த ரெண்ட்ல அவருக்கு வாழணும். அந்த பில்டிங்கை விற்கிற ஐடியாவே இல்லைன்னு சொன்னா அந்த பில்டிங் இட்ஸ் நாட் ஃபாலிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் கோல்ட் ஓ சில்வர் கரன்சி. அந்த பில்டிங் இஸ் நாட் ஃபாலிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ட்ரேட் ஆர்டிகல்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ். அதனால அந்த பில்டிங்லையும் ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. இதே போல இன்னொரு கேள்வி கேட்ட கேள்வி தான், ஒருத்தர் என்ன செய்யறாரு, சிலவங்க சில பிசினஸ் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு ட்ரேட் லைசன்ஸ் வாங்குவாங்க. உதாரணமா சொல்லுங்க, அவரு ஒரு ரெஸ்டாரண்ட் செய்யறாரு, உதாரணமா மெக்டானல்ட்ஸ் அல்லது கேஎஃப்சி அல்லது மெரி ப்ரவுன், அவர் ஒரு பிரான்ச் வச்சிருந்தா அந்த ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி அது அவர் ஒரு லோயல்டி ஃபீ ஒன்று கட்டணும். கிட்டத்தட்ட சொல்லுங்க 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி கட்டியிருந்தா அந்த லைசனுக்காக வேண்டி ஜகாத் இல்லை. அந்த லைசனுக்காக வேண்டி ஜகாத் இல்லை. ஏன்னா லைசன் இஸ் நாட் அ ட்ரேடபிள் ஸ்டாக். லைசன்ல அது உங்களுக்கு ருக்சத், அது உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க உங்களோட வியாபாரம் செய்யறதுக்கு. அப்போ உங்களோட வியாபாரத்துல நீங்க என்ன வியாபாரம் செய்யறீங்களோ அதுக்கு தான் ஜகாத் கொடுக்கணும். உதாரணமாக என்னோட கேட்ட கேள்விதான், ஸ்பெயின்ல வந்து கேட்டாங்க, அங்க அந்த டாக்ஸியோட கூடிய ஆட்கள் அந்த டாக்ஸி லைசன் எடுக்கிறதுக்கு ஒரு லைசனுக்கு ஸ்ரீலங்கா கணக்கு படி கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் கட்டணும். ஒரு லைசனுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இந்தியன் கரன்சி படி கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் 2, 3, 4 லைசன் அவருக்கு சல்லி வர கூட லைசனை வாங்கி வாகனத்தை போட்டு டாக்ஸி ஓட்டுறாரு. இப்போ இந்த லைசனுக்கு ஜகாத் கொடுக்கணுமான்னு கேட்டா அந்த லைசன் இஸ் நாட் ஃபாலிங் அண்டர் த கோல்ட் ஓ சில்வர் கரன்சி. லைசன் இஸ் நாட் அ ட்ரேடபிள் ஸ்டாக்ஸ். அப்படின்னு சொன்ன அந்த லைசனுக்கோ அந்த வாகனத்துக்கோ ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனா அந்த லைசனை வாங்கி விற்கிறாரு, அவரோட நோக்கம் என்னடா, ஒருத்தருக்கு லைசனை வாங்குறது, இன்னொருத்தருக்கு தேவையான ஒரு ப்ராஃபிட்டை வச்சு விற்கிறது. அப்படின்னு சொன்னா அந்த லைசன் வில் ஃபால் அண்டர் த ட்ரேட் ஆர்டிகல் ஸ்டாக். அதுல அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். இதே போலதான் ஒருத்தர் வீட்டுல டைமண்ட்ஸ் வச்சிருக்கிறாரு அல்லது டைமண்ட்ஸ் வச்சிருக்கிறாரு. இந்த டைமண்ட்ஸுக்கு மாதிரி என்ன செய்ய வேண்டிய ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஸோ இன்ஷாஅல்லாஹ் சுருக்கமாக உங்களுக்கு விளங்கும். இந்த விளங்கிக்கோங்க, இந்த 5 விஷயத்துல மட்டும்தான் நாங்க ஜகாத் கொடுக்கணும். இந்த 5 விஷயத்துக்கு எதெல்லாம் not falling under these 5 categories, zakat is not obligatory for us. So inshallah அதிலேயும் குறிப்பாக இந்த கோல்ட் சில்வர் கரன்சி, ட்ரேட் ஆர்டிகல் அண்ட் ஸ்டாக், இது 2 இன்ஷாஅல்லாஹ் நாங்க டீடைல்ஸாக வரக்கூடிய கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்ற 3 ஐட்டம், லைஃப் ஸ்டாக், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், மினரல்ஸ், இது 3 இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நாட் ரிலேட்டட் சப்ஜெக்ட். அதனால நான் அதை சுருக்கமாக இந்த கிளாஸோட முடிச்சுக்கொள்றேன் இன்ஷாஅல்லாஹ். யாருக்காவது இதை பத்தி தேவை தெளிவு வேணும்னா தனியாக கேளுங்க இன்ஷாஅல்லாஹ். I will explain to you inshallah. Okay, the next is the fourth condition is full ownership of the property assets. So inshallah we'll discuss all this inshallah tomorrow, almost 9:40 inshallah. So we'll end our class today. So we'll discuss this condition inshallah tomorrow. If you have any doubts or question related to today's topic, inshallah you can ask. Farzan, unmute பண்ணி வைக்கிறீங்க. அதாவது they can unmute themselves inshallah. That is provided. Yeah, you are allowed to unmute. Yeah. Okay, if there is no question, inshallah we'll end the class today. Inshallah we'll continue. Okay, so we'll not be continuing tomorrow. Farzan, can you make the announcement, please? Tomorrow we'll not have a. I think brother Sabilullah, you seems to be having a question. You can ask. Are you having a question, brother? Yes. Assalamu alaikum. என்ன கொஸ்டின்னா, இப்ப ஜகாத் வந்து நம்ம வருஷ கடைசியில கொடுக்கணும், இல்லை 1 வருஷம் முடிவுல கொடுக்கணும்னு சொல்றோம். சில சூழ்நிலை தேவை காரணமாக யாருக்கு ஜகாத் தேவை இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 மாசம் முன்னாடி நம்ம கொடுக்கறதுனால அது எப்படி கணக்கு ஜகாத்துல கூடுமா?
ஓகே, நல்ல கேள்வி பிரதர். இது சொல்றது தாஜீலு ஜகாத். வருடம் வாரத்துக்கு முன்னால நாங்க ஜகாத்தை அட்வான்ஸாக ஜகாத் கொடுக்கிறது. நான் இந்த இடத்துல சுருக்கமான ஆன்சர் உங்களுக்கு தரேன். கூடும், எஸ் இட் இஸ் வேலிட், பட் தேர் ஆர் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸை மீட் பண்ணினா தான் கூடும். ஸோ இன்ஷால்லா we will be discussing என்னோட கிளாஸ்ல இது இன்ஷால்லா நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷால்லா என்னென்ன கண்டிஷன். ஜஸாக்கல்லாஹ். ஹஸ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும், சமீம் பேசுறேன். ஹஸ்ரத், நீங்க இன்ஹெரிட்டட் அந்த சொத்து ஒய்ஃபுக்கு வந்துன்னு சொன்னா அது 5 கேட்டகரியில வருதா? எந்த கேட்டகரியில வரும் அது? ஓகே, நான் இன்னைக்கு சொன்னது வந்து நான் நேற்று சொன்னேன், முஸ்லிமாக இருந்தா முதலாவது கண்டிஷன் ஜகாத் அவருக்கு வாஜிபாகும். ரெண்டாவது வந்து ஜகாத்தபிள் அசெட் அவர்கிட்ட இருக்கணும். அப்ப முஸ்லிமாக இருக்கிறாரு, இன்னைக்கு சொன்ன 5 வகையான அசெட்ஸ் அவர்கிட்ட இருந்தா தான் அவருக்கு ஜகாத் வாஜிபாகும். வைஃப் இருக்கிறா, அவருக்கு இன்ஹெரிட்டன்ஸா சொத்து கிடைச்சிக்குது, கோல்ட் சில்வர் கரன்சி கிடைச்சா அவர் ஜகாத் கொடுக்கணும். அல்லது வாப்பட பிசினஸ் இல்ல அவருக்கு பார்ட்னர்ஷிப் கிடைச்சிச்சு, அப்ப அது ட்ரேடபிள் ஸ்டாக்ல வரும், அதுல அவர் ஜகாத் கொடுக்கணும். வாப்பா பிசினஸ் ஃபுல்லா வைஃபுக்கு கொடுத்துட்டு போனா அப்ப அதுல ஜகாத் கொடுக்கணும். அப்படி இல்லாம வைஃபுக்கு வந்து வீட்டுல இருக்கிற பர்னிச்சர்ஸை கொடுத்தாங்க, அல்லது காணியை கொடுத்தாங்க, வீடை கொடுத்தாங்க, ரைட், வாகனத்தை கொடுத்தாங்க இன்ஹெரிட்டன்ஸா. ஸோ அதெல்லாம் நாங்க இன்றைக்கு படிச்சோம். தீஸ் ஆர் நாட் ஜகாத்தபிள் அசெட்ஸ். அதனால அதுல ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. கிளியரா? ஹோப் தி ஆன்சர் இஸ் கிளியர். ஓகே ஓகே. Assalamu alaikum. Alaikum salam. Hazrat, I have a question. Yesterday I mentioned in the group, the question is what to do if we can't find the above mentioned 8 people in the country we are living. You said, like, as per Imam Shafi's teachings, we have to give zakat equally to the 8 category of people. Is that correct? Can you explain this, please? Yeah, according to Imam Shafi rahmatullah, he says so we have to give the zakat for the 8 categories people. So it's, brother, it's a detailed topic, but I will give you a brief now. So it is one of my main topic to discuss later. So Okay, that's okay. what I did. That's it. Okay if I discuss later, because it will be coming as another subtopic. Is it fine? Yes, it's fine for me. If it is going to be discussed later, Yeah. it's fine for me. It's going to be discussed now. It will be too early for others to understand. That's what I'm bringing with starting with the beginning, the fundamentals only now. No problem at all. I will wait later. No problem. Okay, sure. Thanks. Jazakallah. Jazakumullah khair. Assalamu alaikum.